பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 8 வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா, அவர் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவனுடைய ரூபமாய் இருந்த இயேசு மனுஷ ரூபமானார். கன்னி மரியாளுடைய வயிற்றிலே மனுஷ ரூபமாக அவர் பிறந்தார் என்ற ஒரு தகவலை குறிப்பிடுகிறார். ஆங்கிலத்தில் இந்த மனுஷ ரூபமானார் அப்படின்னு தமிழ்ல சொல்கிறேன் அல்லவா, அதை ஆங்கிலத்தில் இன்கார்னேஷன் என்று சொல்லுவார்கள். இன்கார்னேஷன், கடவுள் மனுஷ ரூபமாக ஆனார் அப்படிங்கிற காரியத்தை குறிப்பிடுகிற ஆங்கில வார்த்தை இன்கார்னேஷன். மாத்திரமல்ல, கொலோசியர் 1:15 வாட்சி பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவானவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது? அவர் யாரு? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அத்தரிசனமான அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசனம், அத்தரிசனம். தரிசனம்னா கண்ணால பார்க்கலாம், அத்தரிசனம்னா கண்ணால பார்க்க முடியாது. அந்த கண்ணால காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபம் இந்த இயேசு. எபிரேயர் என்ற ஒரு நிறுவம் இருக்கிறது. அந்த எபிரேயர் நிறுவத்தில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா, இவர் இந்த இயேசு தேவனுடைய தன்மையின் சுரூபம். தன்மையின் சொரூபம். அங்கே தற்சுருவம், தேவனுடைய தற்சுருவம். தேவன் பார்க்க முடியல தேவனை, இந்த இயேசுவை பார்க்கிற. இயேசுவை பார்த்தா தேவனுடைய தற்சுருவம் இந்த இயேசுவில் காணப்படுகிறது. எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் காட், எக்ஸ்டர்னல் வெளி தோற்றம். இயேசுவை பார்த்தா பிதா இப்படிதான் இருப்பார், புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 1:3 இந்த இயேசு தேவனுடைய சொரூபமாய் இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். இந்த தேவன் என்ன மாதிரி குணாதிசயங்களை உடையவராக, என்ன மாதிரி சுபாவம் உடையவராக இந்த தேவன் காணப்படுகிறாரோ அதே சுபாவம் உடையவராக இந்த இயேசுவும் காணப்படுகிறார். அதை தான் பவுல் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த இயேசு தேவனுடைய தன்மையின் சொரூபம், தன்மை, இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். ஏன் இந்த வசனங்கள்லாம் நான் முக்கியத்துவப்படுத்தி வாசிக்கிறேன் என்றால், இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போதுதான் அந்த மனுஷ ரூபமா இந்த இயேசு உலகத்திலே பிறந்தார் அப்படிங்கிற காரியத்துக்குள் புதைந்து இருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும்.